என் பொண்டாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கா. எனக்கு மேட்ரு பண்ணாமல் தூக்கம் வராது. டைவர்ஸ் பேப்பர் அனுப்புறேன், கையெழுத்து போட்டு அனுப்பு. என் பக்கத்துலேயே வரக்கூடாது நீ. எங்க வேலைக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இப்படிதான் நீங்க டெய்லி டெய்லி என்ன லீவ் போட சொல்றீங்க? எப்போதான் சொந்த வீடு வாங்குறது? இது வாடகை வீடு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருவே. உட்காரு. நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனா ஏதோ நேத்தைக்கு கல்யாணம் ஆன மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் உடக்கி வை. உனக்கு பயந்துகிட்டு தான் டெய்லி காண்டம் யூஸ் பண்ற. இல்லைன்னா இந்த வீட்டில் 10 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும். உன்னோட ஆசைக்காண்டி இருக்கிற ஒரு குழந்தையும் சின்ன வயசுன்னு கூட பார்க்காம ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்க. உன்னை விட்டா நீ இப்போவே மேட்ரு பண்ணிடுவ. நான் வேலைக்கு கிளம்புறேன். வீட்டில் சாமான்லாம் இருக்கு, கழிவை அப்படியே சமைச்சிரு. விலகு. நித்யா, இன்னைக்காவது சீக்கிரம் வந்துருமா? ட்ரை பண்றேன். வந்துட்டியா நித்யா? இன்னைக்கும் லேட்டு தான். சரி வா. என்னையா வேணும் உனக்கு? என்னைக்கும் மாறி இன்னைக்கும் வேணும். என்ன பின்னாலே வர்ற? எங்கே போற? பார்த்தா தெரியல. குளிக்க போறேன். நானும் வர்றேன். எதுக்கு? முதுகு தேய்ச்சி விடுறேன். வந்து தொலை. நித்யா, நித்யா, என்னையா? ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்மா. அடுத்து தொலை. ஹலோ. ஏய் நித்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி, என்ன விஷயம்? புதுசா கால்லாம் பண்ணியிருக்க? அது ஏன் கேட்குறீங்க? என் ஹஸ்பண்டு என்னை போட்டு பாடா படுத்துறாரு. காலையில் வேலைக்கு போனால் மேட்டர், நைட்டு வீட்டுக்கு வந்தால் மேட்டர், 24 ஹவர்ஸ் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் மேட்டர்னு சொல்லி பாடா படுத்துறாரு டாக்டர். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரீங்களா? சரி, இதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த மாதிரி பல கேஸை நான் பார்த்துருக்கேன். உங்கள் கவுன்சிலிங் என் புருஷனுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு ஈவினிங் வாங்க. நாளைக்கு ஈவினிங்கே உங்கள் வீட்டுக்கு வரேன். இதுக்கு என்ன வழின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? கவலைப்படாமல் இப்போ நீ ரெஸ்ட் எடு. ஓகே, நான் வச்சிடுறேன். பாய்.
இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? என் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கு, எதுக்கு நீ டாக்டரை வர சொன்ன? ஏங்க நீங்க நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற ஆண்களை விட நீங்க நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கீங்க. ஆனா அதுவே ஒரு பிரச்சனை தாங்க. அதுக்காக தான் கவுன்சிலிங்க்கு டாக்டரை வர சொல்லியிருக்கேன். வரட்டும், டாக்டர் வரட்டும். ஓட ஓட விரட்டுறனா இல்லையா பாரு. ஓகே. தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா. நித்தி இல்ல? என் ஒய்ஃபு தான், உள்ளதான் இருக்காங்க. அவங்க அவங்க ஓகே. வாங்க டாக்டர் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. ஓகே. என்ன டாக்டர் நாளைக்கு தான் வரதா சொன்னீங்க, சஸ்பென்ஸா இன்னைக்கே வந்துட்டீங்க? நான் பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், சரி அப்படியே பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன்ப்பா. நான் சொன்னேன்ல கேஸ் இதுதான். ஓ ஐ சி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே. சார் பக்கத்துல வந்து உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. கூச்சப்படாம வாங்க. பரவாயில்ல, நீங்கள் சாஞ்சே உட்காருங்க. ஆஹா, விளைஞ்சு போன வெள்ளரி காய், இதை முழுசா சாப்பிடாம விடக்கூடாது. இன்னைக்கு நைட்டு டாக்டரை தங்க வச்சிருவோம். அப்புறம் நித்தி உங்களை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கு. உங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கா என்கிட்ட. பிரச்சனையா? மேடம் நான் நல்லா தான் இருக்கிறேன். பிரச்சனை இல்லாமையா டாக்டரை கூப்பிடுவாங்க? மேடம் பிரச்சனையே அவ தான். அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கேன் மேடம் அவன் மேலே. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதில்லை. அந்த பாசத்தை புரிஞ்சுக்க தெரியாம என் மேலேயே கூட்டுறத சொல்கிறேன். சரி ஓகே சார், நாளையிலேருந்து உங்களுக்கு 1 வீக் நான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கவுன்சிலிங்க்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். அப்புறம் நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழலாம். சரியா? சரி நித்தி, எனக்கு இப்போ காஃபி குடிக்கிற மைண்ட் இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? டாக்டர் இப்பவே அன்டைம் ஆயிருச்சு, நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கூட கிளம்பலாம்ல? என் பொண்டாட்டி சொன்னா தங்கிறேன் நான். சரி இட்ஸ் ஓகே, நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், நான் எப்படி கேட்காம இருக்கிறது? உனக்காக நான் எனக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறேன். ஓகே, படுக்க போட்டு ருசி பாத்திர வேண்டியதான். நித்தி நித்தி, நித்யா நல்லா தூங்கிட்டா. நமக்கு போகாம தூக்கம் வராது. பக்கத்துல டாக்டர் அம்மா வேற வந்திருக்கு, பார்த்துருவோமா? இந்த லைட்டா தான் பார்ப்போமே.
சார் இங்க என்ன பண்றீங்க? இல்லை, என் பொண்டாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கா. எனக்கு மேட்ரு பண்ணாமல் தூக்கம் வராது. அதுக்கு நான் என்ன பண்ணும்? ஒரு நாள் மட்டும் மேடம். ஐயோ போங்க முதல்ல. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளீஸ் மேடம், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மேடம். ப்ளீஸ் முடியாது சார். ப்ளீஸ் மேடம், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ். ப்ளீஸ். டாக்டர், ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே ஒரே நாள்ல என் புருஷனை மாத்திட்டீங்க. நேத்துக்கு அவர் என் பக்கத்துல வரவே இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கிழிச்சான். அவன் ஏன் ரூமுக்கு வந்துட்டான்டி. இங்க பாரு, நான் உன்னை சொல்றேன், நல்லா கேளு. உடனே முதல்ல இவனை விட்டு டிவோர்ஸ் வாங்கிரு. நீ அவனை வெளியே விடாதது ரொம்ப நல்லது. இல்லைன்னு வை, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் சீரழிச்சிருவான். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவன் வேணாம். நான் கிளம்புறேன். நீ நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. உன் வாழ்க்கை வீண் பண்ணிடாத. வர. நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன், ஆனா இந்த ஜென்மத்துக்கு திருந்த மாட்டேன். டைவர்ஸ் பேப்பர் அனுப்புறேன், கையெழுத்து போட்டு அனுப்பு. என் பக்கத்துலேயே வரக்கூடாது நீ.